1945 ஆரம்பிச்ச ஒரு இந்தியன் கம்பெனி குளோபல்ல 11th பிளேஸ்ல இருக்குது. த கம்பெனி இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ரக்கட் டிசைன், இம்மன்ஸ் பவர், பவர்ஃபுல் இன்ஜின் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டே போகலாம். அண்ட் இந்த கம்பெனி எஸ்டிவிக்காக ஃபேமஸான ஒரு கம்பெனி. த கம்பெனி நேம் இஸ் மஹேந்திரா. நீங்கள் மஹேந்திரா கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மஹேந்திரா கம்பெனியில் வந்துட்டு ஒரு 5 கார் கொண்டு வரப்போம். அந்த 5 காருமே 5 செக்டாரில் இருக்க போகுது. நீங்கள் மஹேந்திரா கார் வச்சுருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே மஹேந்திரா காரை வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் மஹேந்திராவை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் சரி, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 5 செக்டார் என்னன்றதை இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செக்டார் வந்துட்டு ஒரு ஃபேமிலி கார். ஃபேமிலிக்காக நீங்கள் ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் வந்துட்டு ஃபேமிலி எஸ்யூவி. ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு கார். எப்படிப்பா ஒன்று ஃபேமிலிக்காக யூஸ் பண்ண முடியும், ஒன்று எஸ்யூவி யூஸ் பண்ண முடியும். எப்படி வந்து ரெண்டுத்தையும் இணைச்சி சொல்கிறேன்னா, அந்த இடத்துல தான் மஹேந்திராவோட ஐடியாலஜி ஒர்க் ஆகுது. ஒரு சூப்பரான கார் வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் தேர்ட் வந்துட்டு நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஏதாவது கார் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் ஃபோர்த்து செக்டார் வந்துட்டு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி இருக்க ஒரு காரு. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் அந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அண்ட் ஃபிஃப்த்து ப்ளஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். தட் இஸ் இவி இன் மஹேந்திரா. திஸ் 2 EV car is completely changed the Mahindra company and boom its market. அது 2 கார் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 காரை வந்துட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இல்லைன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த காரை யூஸ் பண்ணுற விதத்தில் இந்த கார் யூஸ் பண்ண முடியாது, இந்த காரை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த காரை யூஸ் பண்ண முடியாது. ரெண்டுத்தையுமே வந்துட்டு வேறு வேறுமாக செஞ்சுருக்காங்க மஹேந்திரா. ரெண்டுத்தையும் வந்து இவி காருன்னு சொல்லி தான் நம்மள்ட்ட விற்றாங்க. பட் ஆக்சுவலாக இதோட யூசேஜ் வேறு, இதோட யூசேஜ் வேறு. அது என்னங்கிறது இந்த 5th செக்டாரில் சொல்லுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் மஹேந்திரா கம்பெனியில் ஏதாவது கார் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். The first place go to Mahindra XUV 3XO is a subcompact crossover SUV. இந்த காரோட ப்ரைஸ் ஆனது 9.52லேருந்து 19.64 lakhs கொடுக்குறாங்க. வேரியட் வந்துட்டு பெட்ரோல் டீசலில் கிடைக்குது. 16 கலர் ஆப்ஷனில் கிடைக்குது. சூப்பரான விஷயம். மைலேஜுங்கிறது நீங்கள் பெட்ரோலில் 19ம் டீசலில் 20ம் தருது. மைலேஜ் வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் ஓவரால் ரேட்டிங் வந்து 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஃபியூச்சர்ஸை கேட்டிங்க அப்படின்னா லெவல் 2 ADAS யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேஃப்டி ரேட்டிங் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு Mahindra XUV 700, ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி. இதுதான் நான் சொன்னேன், ஃபேமிலி அண்ட் எஸ்யூவி ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுற ஒரு கார். நீங்கள் ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா இதில் 5 சீட்டரும் இருக்குது, 7 சீட்டரும் இருக்குது. ஃபேமிலி யூசேஜ் பண்ணலாம். இதுவே வந்துட்டு நீங்கள் ஆஃப் ரோட் போகிறீங்க அப்படின்னா இசை எஸ்யூவி நீங்கள் ஆஃப் ரோடில் கலக்கலாம். வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் தேர்ஸ் அ 2.0 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். அண்ட் டீசலில் வந்தீங்க அப்படின்னா 2.2 லிட்டர் டர்போ இன்ஜின் கொடுக்குறாங்க. அண்ட் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. இதில் ஃபியூச்சர் சொல்கிறேன் கேளுங்களேன். 360 டிகிரி கேமரா இருக்குது, பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது, ADAS சிஸ்டம் இருக்குது, 10.25 inches டச் ஸ்க்ரீன் இருக்குது. மோஸ்ட் ஸ்பேஷியஸான ஒரு கேபின் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். பவர் வந்துட்டு பெட்ரோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 197 bhpயும் 380 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவே நீங்கள் டீசல் வந்தீங்க அப்படின்னா 182 bhp அண்ட் 450 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மோர் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் சேஃப்டி ரேட்டிங் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. ரொம்ப சூப்பரான விஷயம். ப்ரைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18.20லேருந்து 32.75 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. வேரியன்ஸ் வந்துட்டு பெட்ரோல் அண்ட் டீசலில் கிடைக்குது. கலர் ஆப்ஷன் 14 கலர் ஆப்ஷனில் இருக்குது. சூப்பரான விஷயம். மைலேஜ் வந்து நீங்கள் பெட்ரோல் வந்துட்டு 16 கிலோமீட்டரும் டீசல் வந்து 14 கிலோமீட்டர் எடுக்கலாம். அண்ட் ரிவ்யூ வந்துட்டு 4.6 ரேட்டிங் இருக்குது. ரொம்பவே நல்ல கார். இந்த காரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு காரு. திஸ் கார் இஸ் நோன் ஃபார் இஸ் ரக்கட் டிசைன் அண்ட் ஒரு போல்டான ஃப்ரண்ட் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். தேர்ட் பிளேஸில் ஒரு அஃபோர்டபுள் 7 சீட்டர் சொல்ல போகிறேன். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கார், எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு கார். அண்ட் இந்த காருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, ஒரு தம்பி இருக்காரு. பட் அண்ணனோடையும் தம்பியோடையும் இந்த நடுவாலாம் சூப்பராக வேலை செய்வான். எனக்கு அது தெரியுமா? தட் இஸ் Bolero Neo. இவரோட அண்ணன் வந்துட்டு Bolero, இவரோட தம்பி வந்துட்டு Bolero Neo Plusன்னு சொல்லி ஒரு காரு. இந்த 2 கார் கம்பேர் பண்ணையில் இவர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஒன் ஆஃப் தி ஸ்பேஷியஸ் அண்ட் மைலேஜ் நல்லா தர ஒரு காரு. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 11.86 to 15.16 lakhs கொடுக்குறாங்க. வேரியன்ட் வந்து டீசல் மட்டும் தான். இது ஒரு ட்ராபேக். இதோட சேஃப்டி வந்து 1 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒஸ்ட்டான விஷயம். அண்ட் இதோட மைலேஜ் வந்துட்டு டீசல் மட்டும் தான் இருக்கும். 70 km/லிட்டர் தருது. பட் சேஃப்டியும் இல்லை, டீசலில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கிறது. கொஞ்சம் இதில் ட்ராபேக்காக இருக்கும். இன்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ வந்துட்டு 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணவங்கலாம் நீங்கள் ஒரு அஃபோர்டபுளான காரு வித் மேசிவ் பிக்கப்போல் நீங்கள் மஹேந்திராவில் எடுக்கணும் அப்படின்னா இந்த கார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த 4th places go to Mahindra Thar ROXX SUV. வந்துட்டோம். ஃபைனலி வி கம் டு தட் பிளேஸ். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கார். தட் இஸ் Mahindra Thar ROXX. தாரும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ Thar ROXXன்னு ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் வந்துருக்கு, அதுவும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த கார் வந்துட்டு அதோட ரக்கடான கேப்பபிலிட்டிக்காகவே இதெல்லாம் பார்த்தாங்க. இதோட ஃபியூச்சர் வந்துட்டு 360 டிகிரி கேமரா, லெவல் 2 ADAS, பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது. இதோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் மட்டும் 2.0 லிட்டர் டர்போ பெட்ரோலும் 2.2 லிட்டர் டீசல் இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. விச் ப்ரொடியூஸ் 160 bhp பவர், 330 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டிரைவ் ஆனது 2 வீல் டிரைவ்லேயே இருக்குது, 4 வீல் டிரைவ்லேயே இருக்குது.
இருக்கும். அந்த ஆஃப் ரோடுக்கு ஏத்த மாரி நீங்க வந்துட்டு யூஸ் பண்ற மாரி இருக்கும். நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு காரு. செம்ம பிக்கப் குடுக்குற ஒரு காரு. தார் எல்லாம் முக்கியமா வாங்குறது இதோட ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டீஸ்க்காக தான். அவ்ளோ சூப்பரா இருக்கும் ஒரு காரு. இதோட பிரைஸ் வந்து 16.36லேருந்து 29.63 லாக்ஸ்ன்னு குடுக்குறாங்க. வேரியன்ட்ஸ் வந்து பெட்ரோல் அண்ட் டீசல்ல கிடைக்குது. சேஃப்டி ரேட்டிங் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு பாரத் என்கேப்ல. அண்ட் கலர் வந்து 7 கலர் ஆப்ஷன் கிடைக்குது. மைலேஜ் வந்து பெட்ரோல்ல 12ம் டீசல்ல 15ம் தருது. யூசர் ரேட்டிங் வந்து 4.7 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. 5th பிளேஸ்ல எலக்ட்ரிக் கார். எலக்ட்ரிக் செக்டார் வந்துட்டோம். The major 2 car in electric is BE.6 and XUV 9e. இந்த 2 காரும் தான் மஹேந்திரா கம்பெனிய எலக்ட்ரிக் செக்டார்ல எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்ச காரு. 2மே சூப்பரா இருக்கும். இப்போ வந்து BE.6 பத்தி பார்த்துடலாம். இதோட பிரைஸ் வந்து 20 to 30 lakhs குடுக்குறாங்க. இதோட வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 59 கிலோவாட்ல வந்துட்டு ஒரு கார் இருக்கு. 79 கிலோவாட்ல ஒரு கார் இருக்கு. பவர் டிஃபரன்ஸ்ல இருக்கும். அண்ட் சேஃப்டி வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கலர் வந்து 9 கலர் ஆப்ஷன் இருக்கு. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி சொல்றது ஒரு 607 கிலோமீட்டர் தரும் சொல்றாங்க. பட் ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு ஒரு 422 400 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே XUV 9e வந்தோம் அப்படின்னா பிரைஸ் வந்து 23.17 to 33.28 lakhs கொடுக்குறாங்க. வேரியன்ட் வந்து அதே மாதிரி தான் 59 கிலோவாட்ல ஒரு செக்டாரும் 79 கிலோவாட்ல ஒரு செக்டாரும் கொடுக்குறாங்க. அண்ட் சேஃப்டி வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் தான். கலர் ஆப்ஷன் 7 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது 9 கலர் ஆப்ஷன், இது 7 கலர் ஆப்ஷன். அண்ட் ரேஞ்ச் வந்துட்டு கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு 599 கிலோமீட்டர் தருதுன்றாங்க. பட் யூசர் வந்து ஒரு 425 சம்திங் அந்த மாதிரி தருதுன்றாங்க. இந்த ரிவ்யூ வந்துட்டு 4.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் ஏன் இப்போ வந்துட்டு இது வேற யூசேஜுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்றேன். நீங்க BE.6 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி சிட்டி ரைடுக்காகவே ஒருத்த ஒரு காரு. நீங்க சிட்டியில தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். லாங் டிரைவுக்கு அவளுக்கு ஒத்து வருது, நல்லா தான் இருக்கும். பட் இது மேக்ஸிமம் இதை வந்துட்டு அவங்க செஞ்சதுக்கான ரீசனே சிட்டி ரைடுக்காக தான். அதுவே நீங்க XUV 9க்கு வந்தீங்க அப்படின்னா லாங் டிரைவுக்காகவே செஞ்சு ஒரு காரு. ரெண்டுத்துலையுமே பயங்கரமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் இது என்னென்ன செக்டார்னு தெரிஞ்சுக்கிட்டதா உங்களோட யூசேஜுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க வாங்க முடியும். ஓகேங்களா? நீங்க சிட்டியில தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா BE.6 ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவே வந்துட்டு நீங்க லாங் டிரைவ் போவீங்க அப்படின்னா XUV 9 ப்ரிஃபர் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் உங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ அந்த கார் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க guys. Thanks for watching.